மண்டை பூனை பாத்து வாடா, கீழே போட்டு உடைச்சிட போற. அவனுங்களை வேலையை பார்க்க சொல்லிட்டு நீ நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கியா? இதெல்லாம் தூக்கத்துக்கு ஆள் வைக்க வேண்டியதானே? நான் வேலைக்கு ஆள் வைக்கிறேன்னு கெஞ்சினங்க, இவனுக்கு தான் கேட்கல. ஆமா சத்யா, நாங்க தான் வேணாம்னு சொன்னோம். ஏய் சசி, என்ன அண்ணா? இந்த பிரபு ரூம் கொஞ்சம் வந்துட்டு போயேன். அண்ணன் என்ன கூப்பிடுறாரு. சப்பா. ஆளை விடுங்கப்பா சாமி. டேய், ஆள் வச்சு இதையெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டியதானடா. நீங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உனக்கு பண்ணுறது என்ன சத்யா கஷ்டம்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு தானே நாங்கள் ஆசைப்பட்டோம். எல்லாம் கனவு மாதிரி இது சத்யா. நீயும் இதுக்கு தானக்கா ஆசைப்பட்ட? இல்லையா? என்ன சொல்ற? அமல் பேபிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்படி இல்லை. அமல் பேபிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லடா. அதெல்லாம் போக போக சரியாயிடும்க்கா. இல்லடா, அது எப்படி சரியாகும்? அவன் என் மேல செம்ம கோவத்துல இருப்பான். உன் மேலே இது கோவமா இருக்காரு? நீ அவங்க அக்கா லெட்டர் வச்சுட்டு போக சொன்னா? என் அக்கா அவதாங்கிறதே நான் மறைச்சிட்டேனேடா. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும்க்கா. எப்பட்றா? எல்லாம் சண்டை போட்டுதான். சண்டை போட்டு தானே ஃப்ரெண்டா நீங்க? அதே மாதிரி சண்டை போட்டு புருஷன் மட்டும் ஆயிட்டு போங்க. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அடையாளம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறது தான். ஆல்ரெடி நீ அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. லைஃப் ஃபுல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீல. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஃபா இருக்கிறது இன்னும் பெஸ்ட்னு புரிஞ்சுப்பாரு. நீ நினைக்கிறத அவர் யோசிச்சிருவாரு, அவர் நினைக்கிறத நீ யோசிச்சிருவ. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போகும் சத்யா, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஆனா சண்டை போடுறதை விட்டுறக்கூடாது சத்யா. ஆமா சத்யா, ஆமா, சண்டை சண்டை போடுறத போட்டு விட்டுறாத. அண்ணன் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? அவர்கிட்டே கேட்டுருவோமா? கேட்டுருவோம். அண்ணே, எனக்கு ஒரு டவுட்ண்ணே. என்னப்பா? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்கு கட்டில்ல இந்த மாதிரி பூவெல்லாம் டெக்கரேட் பண்றாங்க? எதுக்கு அண்ணன் நம்மள இப்படி குறுகுறுன்னு பாக்குறாரு? டேய், உன்னை அந்த கார்னர்ல சாமந்தி பூ கட்ட சொன்னானே, கட்டினியா? இல்ல. பொடி, முதல்ல அதை கட்டு. போ. அண்ணன் ஏன் ரொம்ப கோவப்படுறாரு? நாம கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவருக்கே தெரியாதோ? தெரிஞ்சிருக்கணுமே. கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு, எப்படி அவருக்கு தெரியாம இருக்கும்? ஒன்னும் புரியலையே. டேய், பூவை போடுறா. போடுறேன் போடுறேன். பேரிச்சம்பழம். என்னடா பண்ற? இல்லண்ணே, எனக்கு இதுலயும் ஒரு டவுட் இருக்குண்ணே. என்ன டவுட்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்குண்ணே பேரிச்சம்பழம் வைக்கிறாங்க? எதுக்கு மறுபடியும் குறுகுறுன்னு பாக்குறாரு? மறுபடியும் குறுகுறுன்னு பாக்குறானா? மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றாரு. மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றானா? ஏம்மா? பழத்தை எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சியா? இல்ல. போய் தட்டு எடுத்து வைடா, போடா. கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. மனசுல நினைச்சா அப்படியே சொல்றாரு. ஐயம்மா, ஐயோ! என்னடா அங்க சத்தம்? பழத்தை தேடிக்கிட்டு இருக்கேனே. கிடைச்சுதா? கிடைச்சிருச்சுனே. பல்லு போடாம கொண்டு போய் தட்டுல வையே. பின்னாடி பார்க்காமலே பின்னாடி நடக்கிறதெல்லாம் சொல்றாரு. முன்னாடி என்ன வந்திருப்பாரு? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, எனக்கு இதுலயும் ஒரு டவுட்னே. என்னடா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்கு நான் இவ்ளோ பழம் அடுக்கி வைக்கிறாங்க? நீ வேலை செய்ய வேணாம்,
பழத்தை நாட்டு வச்சுக்கிறேன், வெளியே போ. ஏண்ணே எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டா எப்படா வேலை பாக்குறது? நீங்க தான் எந்த கேள்வியுமே பதில் சொல்லலையே. ஒரு அண்ணன் கிட்ட கேக்குற கேள்வியாடா கேக்குறேன்? பின்ன வேற யார்கிட்ட கேக்குறது? போய் என் தம்பி கிட்ட கேளு. யார்கிட்ட? பிரபு கிட்டயா? அவன் அடிப்பானே. அப்ப நான் அடிக்க மாட்டேன்னு கூட சொன்னானா? அதான் குடும்பத்தோட குத்தகைக்கு எடுத்து அடிக்கிறீங்களே. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லண்ணே, பிரபுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல விருப்பம் இல்ல, அதான் சொன்னேன். டேய் தம்பி, கல்யாணத்தன்னைக்கு இந்த பொண்ணு எனக்கு வேணவே வேணான்னு சொன்ன எவனும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்கடா. ஏன்னா இது உலக சரித்திரம். ஆனா பிரபு அப்படி கிடையாதுனே. ஆம்பளைங்க எல்லாமே ஒரே மாதிரி தான்டா. நீ பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ லேட் ஆக்குறது தெரிஞ்சது பிரபு உன்னை தேடி வந்து இங்க அடிச்சுட்டு போவான். நீங்க 1000 தான் சொல்லுங்க, எனக்கு என் பிரபுவை பத்தி நல்லா தெரியும். பிரபு கிட்ட வாங்கினாதான் உனக்கு அவனை பத்தி புரியும். அண்ணே டென்ஷன் ஆகாதடா, பழத்தை நான் அடுக்கிக்கிறேன். அண்ணன் அல்வா வாங்க மறந்துட்டேன். நீ பக்கத்து கடைக்கு போய் திருநெல்வேலி அல்வா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து. அண்ணே என்ன எனக்கு இதுலயும் ஒரு டவுட்னே. ஏய், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னண்ணே? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா இல்ல பிரபுக்கா? சந்தேகமா கேட்டு கொல்ற, வாயில அடிப்பேன். நீ ஒரு மொரட்டு சிங்கிள் மொட்டை பேடா. இதுக்கப்புறம் கேட்டா வாயை உடைப்பேன். போ முதல்ல போடா. அண்ணே என்னடா? கோச்சுக்காதீங்கண்ணே, கோச்சுக்காதீங்க. நான் இது வரைக்கும் கேட்ட எதுக்குமே நீங்க பதில் சொல்ல வேணாம். கடைசியா ஒன்னே ஒன்று கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? கேட்டு தொலை. சிங்கிள்னா என்ன, மொரட்டு சிங்கிள்னா என்னென்ன? இது சிங்கிள். சிங்கிள்னா ஒரு அடியில ஓடி போடுவாங்க. ஆனா மொரட்டு சிங்கிள் அப்படி இல்ல. எவ்வளவு அடிச்சாலும் இருந்து வாங்குவானுங்க. நீ கண்டிப்பா 2வது ரகம் தான். ஏன்னா சிங்கிளா இருந்தா ஓடி போயிருப்பல்ல. நீ மொரட்டு சிங்கிள் தான். முறையா அடிச்சா சரியாயிடும். சும்மா சந்தேகம் கிட்ட சாவடிச்சுக்கிட்டு. வா பிரபு. இப்ப எதுக்குண்ணா இதெல்லாம்? நான் உனக்கு கேட்டேனா? இதெல்லாம் நீ கேட்டு பண்ற விஷயமாடா? பெரியவங்க நாங்களா பார்த்து தானே ஏற்பாடு பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மணி ஆகுது தெரியுமா? 11 ஆகுது. முதல்ல போனேன். புரியுது புரியுது. என்ன புரியுது? 11 மணிக்கு மேலதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம குருஜி சொல்லியிருக்காரா. அதுக்கு அவசரம். முதல்ல போனேன். ஏய் பொறுமையாடுறா. நான் போய் சித்திட்ட சொல்லி சத்யாவை உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? கைய கொடு. எதுக்கு? கைய கொடுறா. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். அண்ணா போனேன். பா, என்ன ஒரு அவசரம். இவன் வேற நிலைமை புரியாம வெறுப்பேத்திட்டு இருப்பான். அண்ணே அல்வா ரெடி, பட் சின்ன பிரச்சனை. நீ ஒரு இடத்துக்கு போனாலே இது பிரச்சனை தான். இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணே நீங்க சொன்ன திருநெல்வேலி அல்வா கிடைக்கலண்ணே, சேட்டுக்கடை அல்வா தான் கிடைச்சிச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ உன்னோட சீக்கிரம் எடுத்துட்டு போவான். டென்ஷனா இருக்கான். டென்ஷன் ஆயிட்டு இருக்கானா? எதுக்கு? லேட் ஆயிடுச்சுன்னு தான். நம்ப முடியலையே என்ன. என்னாலையும் தான்டா. நான் தான் சொல்றேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க ஒரு மாதிரியா இருப்பானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடுறானுங்க. சரி அவங்கிட்ட சொல்லு. இருந்தாலும் ரொம்ப அவசரப்படவனான்னு சொல்றான். சொல்லிடுறேனே, சொல்லிடுறேன். சீக்கிரம் போடா, அப்புறம் இதுக்கு அவன் திட்ட போறான். நல்ல பசங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறினா? அப்ப நம்ம கிட்ட பேசுறதெல்லாம் பொய்யா பொய்யா பொய்யா? பூதான் ரொம்ப முக்கியம். ஆஹா, மாப்ள மாப்ள மாப்ள, இரு 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 இரு. ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இவ்ளோ செஞ்சோம்ல, நாங்க அதை செய்ய மாட்டோமா? நீ எதுக்கு தான் கட்டிக்க பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? இதை கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? மாப்ள பெட்டு மேல போடுறதுக்குன்னே 10 கிலோ உதிரி பூ வாங்கி வச்சிருக்கேன். அவசரத்துல அதை மறந்துட்டேன். 5 நிமிஷத்துல போட்டுறேன் இரு. ரோஜா பூ மாப்ள, வாசம் கம்ம கம்மன்னு இருக்கும். புரியுது. இப்ப நீ ஏன் முறைக்கிறேன்னு புரியுது. அல்வா தானே?
பட் சாரி மாப்ள, திருநெல்வேலி அல்வா கிடைக்கல, சேட்டு அல்வா தான் கிடைச்சிச்சு. பட் அதை விட இதுதான் ஸ்பெஷல் ஐட்டமா. இங்க பாரு, முந்திரி எல்லாம் போட்டுருக்கானுங்க. புரியுது, இப்பவும் நீ ஏன் முறைக்கிறேன்னு புரியுது. நீ ஒண்ணு வருத்தப்பட தேவையில்ல, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்க. கண்ணமூடு கண்ணமூடு காட்டுறேன். அதானே, நீ இருக்கிற அவசரத்துக்கு இப்படி கண்ணெல்லாம் மூடுவ. சரி, சர்ப்ரைஸ டக்குன்னு நானே ஓபன் பண்ணிடுறேன். எப்படி? என்ன மாப்ள, இது என்னன்னு தெரியலையா? சத்யா ஆசைப்பட்டு கேட்ட கிர்னி பழம். சீசனே இல்லன்னு சொன்னாங்க மாப்ள. ஒரு வண்டி கடைக்காரனை கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு பாத்தியா? டேய், ஏன்டா நீ இப்படி சாவடிக்கிற? புரியுது, உன் அவசரம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் இவ்வளவு அவசரமா இருக்க கூடாது மாப்ள. ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. ஏண்டா, அண்ணனே உனக்கு போய் என்ன அட்வைஸ் பண்ணுவான்னு சொல்ற அளவுக்கு அவட்டு நடந்துக்குவேன். என்ன இருந்தாலும் அண்ணங்கிற ஒரு மட்டு மரியாதை வேணா? என்ன பாக்குற? ஆனா டக்குன்னு இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் மாப்ள. அண்ணன் சொன்னப்ப கூட என் நண்பன் அப்படிலாம் இல்லைன்னு ஓவரா வாதாடுனேன். ஆனா நீ என்னடானா த்ரிஷா இல்ல நயன்தாரான்ற மாதிரி திவ்யா இல்ல சத்யான்னு ஒரே நாள் ஷிஃப்ட் ஆயிட்ட. அதுவும் ஒரு வகை சந்தோஷம்தான். நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஏத்துக்கணும்னு டைரக்டர் அட்லியே சொல்லியிருக்காரு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா ஆள் மாறுறதும் இப்படி ஃபர்ஸ்ட் நைட் கலையற பாத்தியா, அதுதான் ரொம்ப அல்பையா இருக்கு. அம்மா டேய், ஏன்டா அடிக்கிற? லேட் ஆகுதுன்னு சொன்னா நான் பாட்டு வெளியே போக போறேன், அதுக்கு இந்த அடி அடிக்கிற. டேய், வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கலனா நீ ஏன்டா இப்படி பேசி டார்ச்சர் பண்ற? நான் கேட்டனா இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம்? சாரி மாப்ள, உங்க அண்ணன் கொடுத்த பில்டப்ல நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன தனியா விடு, முதல்ல வெளில போடா. பேண்ட் சட்டையில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஏன் கண்ணே பற்றும், ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சோளக்காட்டு பொம்மைக்கு சேலையை கட்டி விட்ட மாதிரி இருக்கா, ஆனா அழகா இருக்கான்னு கூச்சமே இல்லாம உங்க சித்தி சொல்றாங்க. ஏதோ கம்மியா இருக்கே. அக்கா, உங்க ஒட்டியானத்தை கொடுங்களேன். இதை விட உங்க ஒட்டியானம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடைசி நேரத்துல வந்து ஒட்டிக்கிட்டவளுக்கு ஒட்டியானம் தான் கேடு. கரெக்டா சொன்னம்மா. இந்த நகையெல்லாம் இவ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டா. நம்ம வீட்ல குப்பை கொட்ட கூட தகுதி இல்லாத குப்பத்துக்காரிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மருமகளா கூட்டிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. இப்பல இருந்து அந்த குடும்பம் உன் குடும்பம். அவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தினமும் இவ முகத்துல தான் முழிக்கணும்னு நினைச்சாலே கோவமா வருது. அனிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா பெரியவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க, நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க. இப்ப இவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி. விடுங்க. இவளை பத்தி தப்பா பேசுறது நம்ம குடும்பத்தை பத்தி நாமளே தப்பா பேசுற மாதிரி தான். சத்யா, உனக்கே தெரியலம்மா, இன்னைக்கு நிறைய குழப்பம் நடந்துருச்சு. அதனாலதாம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வருத்தப்படாதம்மா சத்யா, போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? அக்கா, அனிதா,
நீ எங்க போற? சத்யாவோட நாத்தனார் நீதான் ரூம்குள்ள கூட்டிட்டு போனோம். அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஆரத்தி எடுக்கும்போது அப்பா சௌமியா தானே எடுக்க சொன்னாரு. இப்பவும் அவளே கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு, அவ கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது. நீதாம்மா கூட்டிட்டு போனோம். வந்து தொலை. அனிதா சாரி. வாமா. அனிதா, கிச்சன்ல பால் சொம்பு வச்சிருக்கேன். சத்யா கிட்ட கொடுத்து அனுப்பி வை. இதுல அது வேறயா? அனிதா வா. இந்த குப்பத்துக்காரி இந்த வீட்டோட மருமகன்றத ஜீரணிக்கவே நான் காலம் பூரா ஜெலுசல் சாப்பிடணும். இதுல இவளுக்கு பிறக்க போறது வரை இந்த வீட்டு வாரிசா? ஏதாவது செய்யணும். சத்யா நில்லு. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அக்கா ஓடி போனது ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. இப்ப யாரு பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை காரி துப்புவாங்களேன்னு யோசிச்சு கவலையா இருக்கியா? இல்ல இந்த அவமானத்துக்கு அப்புறம் அம்மாவும் பாட்டியும் உயிரோட இருப்பாங்களா? இல்ல ஏதாவது செஞ்சுப்பாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கியா சத்யா? இப்படி ஒரு விஷயம் நடந்தா மான ரோஷம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் உயிரை விட்டுருவாங்கல்ல. எங்க குடும்பத்துல எல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா சத்தியமா அடுத்த நிமிஷம் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டோம். மானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்தவங்க ஒரு வார்த்தை அசிங்கமா கேட்டுட்டா கூட பொறுக்க முடியாம உயிரை விடுற கவரிமான் பரம்பரை நாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நடந்ததை நினைச்சு நீ மூட் அவுட் ஆகியிருக்காத, சந்தோஷமா இரு. இப்போ உனக்கு சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்ல வந்த. யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு இருந்துரு. ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க வீட்ல எழவே விழுந்தா கூட அத பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம் நினைச்சுக்கோ. ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுல நீ மூட் அவுட்டா இருந்து அது நடக்காம போயிடக்கூடாதுல்ல. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். இல்ல, வாசல் வரைக்கும் நான் தான் கூட்டிட்டு வந்து விடணும். ஐயோ வேணாம். வேணாமா? ஏன்? வெக்கமா? கோவம் வருது. என்ன டென்ஷன் பண்ணணும்னு நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லி எதோ பேசுறீங்களே, அதை கேட்கும் போதுதான் எனக்கு கோவமா வருது. எங்க அம்மா வேற என்ன பொறுமையாருன்னு சொல்லி அனுப்பிக்கிறாங்க. நான் இப்ப என் அம்மா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன விடமாட்டீங்க பொழுது. இன்னும் 2 வார்த்தை இப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா அறிஞ்சிருவேன். உங்க பல்லு தெரிச்சிரும். அதுக்காக தான் சொல்றேன். மரியாதை எங்க இருந்து போயிடுறீங்களா? ஏய்